இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பைனரி ட்ரீ ட்ராவர்சல். ஸோ இந்த வீடியோல அதை மட்டும் தான் கவர் பண்றேன். ஏன்னா அது வந்து நம்மளோட லேப் பர்பஸ்க்கும் தேவைப்படும், தியரி பர்பஸ்க்கும் தேவைப்படுங்கிறதுனால தனி வீடியோவா போட்டிருக்கேன். ஸோ பைனரி ட்ரீ ட்ராவர்சல். ஸோ ட்ராவர்சல் அப்படின்னா ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு இப்போ ட்ரீ வரைய தெரியும். ஸோ போன வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ட்ரீ வரைய தெரியும். ஸோ ட்ரீ வில் பி ஆஃப் திஸ் ஃபார்ம். So binary tree அப்படின்னா maximum it can have 2 nodes, 0 node, 1 node இல்லைன்னா 2 node இருக்கலாம். So இப்போ binary tree traversal எடுத்தோம்னா you have to visit all the nodes. First concept வந்து you have to visit all the nodes. ஆனா என்ன அப்படின்னா only once தான் வந்து visit பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேல வந்து விசிட் பண்றது இருக்கு. ஸோ அதுல வந்து கேட்டகரைஸ் பண்ணணும்னா மெயினா வந்து 2 கேட்டகரியா பிரிப்போம். ஒன்னு வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல். இது கிராஃப்லயும் வரும், இது ட்ரீலயும் இருக்கு ஆக்சுவலா. பட் நம்ம யூஸ்வலா சிலபஸ்ல என்ன கவர் பண்ணுவாங்க அப்படின்னா இதை மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. அதாவது இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க ட்ரீ ட்ராவர்சல்னா. பட் ஆக்சுவலா ட்ரீ ட்ராவர்சல் அப்படிங்கறத நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல், இன்னொன்னு வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல். இதான் வந்து வைடு கேட்டகரி. அந்த டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல்ல வந்து சப் கேட்டகரி வந்து இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல். அண்ட் பிரெத் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சலோட ஒரே ஒரு கேட்டகரி வந்து லெவல் ஆர்டர் ட்ராவர்சல். ஸோ நம்மளுக்கு உங்களுக்கு எப்படி கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பட் ஆக்சுவலா இப்படிதான் வந்து நம்ம ட்ராவர்சல்ல பிரிப்போம். டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ராவர்சல்ல நம்ம வந்து 3 கேட்டகரியை எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? இன் ஆர்டர் ட்ராவர்சல், ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல், போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல். ஸோ நம்ம மெயினா வந்து ரூட் நோடு எங்க இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த ட்ராவர்சலை வந்து ஈஸியா எழுதிடலாம். எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீ ஆர்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரீ? ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஓகே, ப்ரீனா ஃபர்ஸ்ட், ஸ்டார்டிங்லயே. அதுவே வந்து இன் ஆர்டர் அப்படின்னா மிடில்ல. அதுவே வந்து போஸ்ட் ஆர்டர் அப்படின்னா லாஸ்ட்ல. ஸோ இதுல நம்ம எதை வந்து எடுத்துட்டு உள்ள வரணும் அப்படின்னா நம்மளோட ரூட் நோட எடுத்துட்டு வரணும். ஓகேவா? ஸோ ரூட் நோட வந்து ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கிட்டு வைப்போம். எதுலன்னா வந்து ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல்ல. ரூட் நோட வந்து மிடில்ல வைப்போம். எதுலன்னா வந்து இன் ஆர்டர் ட்ராவர்சல்ல. ரூட் நோட வந்து லாஸ்ட்ல வைப்போம். எதுலன்னா போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இன் ஆர்டர் ட்ராவர்சல்ல என்ன பண்ணிருக்கோம்? நம்மளோட ரூட் நோட வந்து மிடில்ல வச்சிருக்கோம். ஓகேவா? கரெக்டா இங்க ரூட் நோட மிடில்ல வச்சிருக்கோமா? சோ நம்ம ரூட் நோட விசிட் பண்றது நடுவுல வரும். அதே மாதிரி இப்ப ப்ரீ ஆர்டர் ட்ராவர்சல்னா அந்த ரூட் நோட விசிட் பண்றது ஃபர்ஸ்டே வந்துடும். அதுவே போஸ்ட் ஆர்டர் ட்ராவர்சல்னா ரூட் நோட விசிட் பண்றது வந்து லாஸ்ட்ல வரும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டோம்னா அதுக்கு அடுத்தது வந்து ஸோ இப்போ ரூட் நோடு மிடில்ல வந்துருச்சு அப்படின்னா லெஃப்ட், ரைட் இப்படி போட்டுருவோம். அதுவே ரூட் நோடு வந்து ஸ்டார்டிங்ல இருந்துச்சுன்னா லெஃப்ட், ரைட் போட்டுருவோம். அதுவே ரூட் நோடு வந்து எண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட், ரைட்னு போட்டுருவோம். ஸோ லெஃப்ட், ரைட் ஆர்டர் மாற போறது கிடையாது. ரூட் நோட நீ எங்க பிளேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மத்ததை ஈஸியா போட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துட்டு தென் வந்து நம்மளோட ப்ரோக்ராம்குள்ள போவோம். ஸோ தட் ப்ரோக்ராம் ஈஸியா புரியும். ஸோ இப்போ ப்ரோக்ராம்ல ஆக்சுவலா நம்ம நார்மலா ஒரு ட்ரீ வித் நோட் போடாம நம்ம இங்க வந்து பைனரி சர்ச் ட்ரீயை யூஸ் பண்ணலாம். ஏன் பைனரி சர்ச் ட்ரீ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீ யூஸ் பண்ணோம்னா we will be giving unique value so that நமக்கு அவுட்புட் வந்து கரெக்டா வர்றது கிளியரா தெரியும். இப்போ பைனரி சர்ச் ட்ரீக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி நோட் ஹேஸ் யூனிக் வேல்யூ. அண்ட் மெயின் திங் வந்து இப்போ ரூட் நோட் இங்க வேல்யூ 100 இருக்குன்னா அதோட லெஃப்ட் சைல்டு எல்லாமே வந்து இட் ஷுட் பி லெஸர் தேன் 100 and right side வந்து it should be greater than 100. equal to வராது. ஒரே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அதாவது டூப்ளிகேட் வேல்யூ இருக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் வேல்யூ இருக்கவே இருக்காது பைனரி சர்ச் ட்ரீல. ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ பைனரி ட்ரீ. ஆனா அது பைனரி சர்ச் ட்ரீயா கிரியேட் பண்ண போறோம். அவ்வளவுதான் மேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ நான் என்னோட டர்போ C++ல ரன் பண்ணியிருக்கேன்.
ஸோ ரன் பண்ணிட்டு எனக்கு இதுதான் வந்து ரிசல்ட் வந்திருக்கு. இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டருக்கு நான் இதெல்லாம் தான் வந்து இன்புட்ஸா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து டயக்ராமேட்டிக்கலா அதை வரைஞ்சு இந்த ஆன்சர் கரெக்டா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ நோட்ஸ்? 5 நோட்ஸ் வரப்போகுது தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நோட் 50. ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் நோட் தான் வந்து நம்மளோட ரூட் நோடு. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன நோட் இருக்கு? 25. ஸோ 25 வந்து எங்க வரணும்? லெஃப்ட்ல வரணுமா, ரைட்ல வரணுமா? இட் இஸ் லெஸ் தேன் 50ங்கிறதுனால லெஃப்ட்ல வரணும். ஸோ 25 தூக்கி இங்க போட்டுடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் நோட் என்ன கொடுத்துருக்கு? 65. ஸோ 65 வந்து லெஃப்ட்ல வராது, ரைட். ஏன்னா வந்து 50யோட 65 பெருசு. ஸோ பெருசா இருக்கிறதுனால இங்க வந்து அடுத்தது 65 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 55. ஸோ இப்போ 50 எடுத்துக்கிறோம். ரூட் நோட வச்சு தானே நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ரூட் நோட் 50, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து 55. ஸோ இட் இஸ் பிகர். ஸோ இந்த இடத்துல தான் எங்கேயோ வரணும். அடுத்த நோட் பார்த்தீங்கன்னா 65. ஸோ 65யோட லெசர் அப்படிங்கிறதுனால இந்த நோடு வந்து இங்க வந்து உக்காந்துரும். ஓகேங்களா? அடுத்த நோட் வந்து 80. கொஞ்சம் பெருசா போட்டுடுறேன் ஸோ தட் கொஞ்சம் ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 55 வந்து இங்க வந்துடும். கரெக்டா? அடுத்தது வந்து 80. ஸோ 80 வந்து ரைட் சைட்ல தான் வரப்போகுது பிக்கஸ்ட் வேல்யூ. 65 கம்பேர் பண்ணும்போது ரைட் சைட்ல தான் வரும் பிக்கஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த ரைட் சைட்ல நோட கிரியேட் பண்ணிடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ரோடையும் ஒன்ஸ் பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ திடீர்னு நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு இந்த 80 வந்து இங்க போட்டுட்டு 80யோட 65 கம்மின்னு இங்க எடுத்துட்டு வரக்கூடாது. ஒன்ஸ் பிளேஸ்ட் அந்த நோட்ஸ் அப்படின்னா பிளேஸ்டு தான். ஸோ இப்போ நீங்க நம்ம நார்மல் வேயா திங்க் பண்ணி போடாம there is a trick to solve this in order, pre order, post order. ஒரு நம்பரை வச்சு, அதாவது 1 2 3 அப்படிங்கிற நம்பரை வச்சு நம்ம வந்து ஈஸியா இந்த இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டரோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் நீட்டா எழுதின்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் இதுக்குன்னா நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we are going to draw line. அதாவது எப்படி ட்ரவர்ஸ் ஆயிட்டு போகுமோ அதே டைரக்ஷன்ல லைன் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஒர்க்கும் இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா ஒரு நோடுக்கும் லீஃப் நோடோட முடிக்கணும். இப்ப இந்த நோடு எடுத்தீங்க அப்படின்னா இது லீஃப் நோட் தான், ஆனா இதுக்கு வந்து ஃபைனலா ஒரு லீஃப் நோட போட்டு முடிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இப்ப இந்த நோடு எடுத்தோம்னா இது லீஃப் நோடு தான், ஆனா ஃபைனலா 2 லீஃப் நோட் போட்டு முடிக்கணும். அதே மாதிரி இதுவும் ஒரு நோடு தான், லீஃப் நோடு தான், அதனால ஃபைனலா 2 லீஃப் நோடு போட்டு முடிக்கணும். ஓகேவா? முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. we have to draw path. ஓகேவா? இந்த ட்ரீக்கு அப்படியே லைன் வரைஞ்சுக்கிட்டு வாங்க. ஓகேவா? அதாவது எந்த ஃப்ளோல போகுதோ அந்த ட்ரீ அப்படியே லைன் வரைஞ்சுக்கிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும், பட் திஸ் இஸ் த கரெக்ட் வே டு சால்வ் த ட்ரீ ப்ராப்ளம், அந்த ட்ரவர்சல். அண்ட் ஆன்சர் வந்து நமக்கு கண்டிப்பா பக்காவா வரும். நம்பரிங் கரெக்டா கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர் வந்து பக்காவா வரும். ஓகேவா? ஸோ லைன் வரைஞ்சுண்டாச்சா? இப்படி ஸோ லைன் வரைஞ்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இங்கேருந்து இதுதான் வந்து நம்மளோட ஸ்டார்ட் பாயிண்ட், இதுதான் வந்து எண்ட் பாயிண்ட். சரியா? ஸோ இப்போ வந்து நம்பரிங் கொடுக்கணும். அதாவது ஒரு நோட எத்தனாவது வாட்டி மீட் பண்றீங்க இங்கேருந்து வரும்பொழுது அப்படின்னு நம்பர் கொடுக்கணும். ஸோ இங்கதான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இப்போ 50 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். வேற எதனா கலர்ல போட்டுப்போம். ஸோ 50 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். ஸோ இங்க வந்து நம்ம 1ன்னு போட்டுடலாம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கீழே இறங்கி வரும். இப்போ 25 கிட்ட வந்திருக்கோம் இல்லையா? ஸோ 25 நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். ஸோ இதுக்கும் வந்து 1ன்னு போட்டுருந்துடலாம். நம்ம வேற கலர்லயே போடுறேன். ஸோ இது 1 போட்டுடலாமா? ஸோ 25 இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்படியே இறங்கி வரும்போது 25 நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். ஸோ இங்க வந்து நான் 1ன்னு போட்டுருவேன். ஸோ இதுக்கு வேண்டாம், ஏன்னா இதுக்கு வேல்யூஸ் கிடையாது இல்லையா? இதுக்கு வேண்டாம். ஸோ அப்படியே அந்த லைன்லயே வாங்க. இப்போ இங்க வரும்பொழுது 25 இப்போ எத்தனாவது டைமா நம்ம மீட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி மீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் மீட் பண்றதுனால இங்க நீங்க 2ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் அதே லைன்ல ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. திரும்பி 25 கிட்ட வந்திருக்கும். இப்போ 25 எத்தனாவது டைம் மீட் பண்றோம்? தேர்ட் டைம் மீட் பண்றோம். ஸோ இங்க வந்து 3ன்னு போட்டுக்கோங்க. இந்த நம்பரிங் கரெக்டா போட்டீங்கன்னா ஆன்சர் பக்காவா வரும். ஓகே, திரும்பி அதே லைன்ல போவோம். போனா இப்போ 50 வந்திருக்கு. 50 இப்போ எத்தனாவது டைம் மீட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி மீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் மீட் பண்றோம். ஸோ இங்க 2ன்னு போட்டுக்கிறோம்.
ஓகேவா? சோ திரும்பி வந்து இங்க மீட் பண்றோம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எண்ட் பாயிண்ட் இங்க வருது. சோ 50 இங்க மீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து திரும்பி இப்படியே இறங்கி இங்க வரும்போது 65 பாக்குறோம். சோ 65 இது நம்ம எத்தனாவது டைம் மீட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். ஓகேவா? அதே மாதிரி இப்படியே இறங்கி வரும். இறங்கி வந்தோன்னா 55 வருது. 55 எத்தனாவது டைம் மீட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். ஓகேவா? இது 1ன்னு போட்டுருங்க. அடுத்தது அப்படியே இறங்கி வரும். இறங்கி வந்தோன்னு திரும்பி 55 கிட்ட வரும். ஸோ 55 இப்போ செகண்ட் டைம் மீட் பண்றோம். அப்புறம் அதே மாதிரி அந்த லைன்ல ஃபாலோ பண்ணிட்டே போங்க. திரும்பி இங்க வரும்பொழுது 55 திரும்பி மீட் பண்றோம். ஸோ இது எத்தனாவது டைம்? தேர்ட் டைம் மீட் பண்றோம். ஸோ இப்போ திரும்பி அப்படியே மேல போறோம். 65 வருது. ஸோ 65 ஆல்ரெடி ஒரு வாட்டி மீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து செகண்ட் டைம் மீட் பண்றோம். ஸோ 2ன்னு போட்டுப்போம். அடுத்தது திரும்பி இங்க இறங்கி வரும். இறங்கி வரும்பொழுது 80 வருது. ஸோ 80 எத்தனாவது டைம் மீட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். அடுத்தது இந்த லைன்ல அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போவோம். போகும்பொழுது திரும்பி 80 தான் இங்க வருது இல்லையா? ஸோ இது செகண்ட் டைம் மீட் பண்றோம். அப்புறம் திரும்பி இப்படியே வந்தபொழுது திரும்பி இங்க வரும்பொழுது 80 தேர்ட் டைம் மீட் பண்றோம். சரியா? அப்புறம் திரும்பி மேல இங்க வரும்போது 65 வருது. 65 ஆல்ரெடி 2 டைம்ஸ் மீட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து தேர்ட் டைம் மீட் பண்றோம். சரிங்களா? அடுத்தது மேல ஏறி வரோம். வந்தோடனே 50. கடைசியா ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் மீட் பண்ணியாச்சு. இது வந்து 3. ஸோ ஒரு நோடையும் நம்ம வந்து 3 டைம்ஸ் தான் மீட் பண்ணணும் மேக்ஸிமம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆர்வத்துல 4 டைம் இங்க 2 போட்டு இங்க திரும்பி 3 போடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டா அது ஒரு வாட்டி தான் மீட்டிங். திரும்பி நம்ம வந்து எண்டுக்கு வரும்போது தான் அந்த மீட்டிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமா போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இனிமே வந்து நம்மளுக்கு இன் ஆர்டர் ப்ரீ ஆர்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா ஆர்டர் ஃபார்மேட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீ, அடுத்தது வந்து இன், அடுத்தது வந்து போஸ்ட். ஓகேவா? ஸோ ப்ரீ ஆர்டர் அப்படின்னா என்ன? நமக்கு வந்து ரூட் நோட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த 1 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன் ஆர்டர் அப்படின்னா ரூட் நோட் வந்து மிடில்ல வரப்போகுது. ஸோ செகண்ட் பொசிஷன்ல இருக்கணும். ஸோ 2ங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்ட் ஆர்டர் அப்படின்னா ரூட் நோட் வந்து கடைசியில இருக்க போகுது. ஸோ நம்பர் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1 2 3 ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி ஆன்சர் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, இப்போ ப்ரீ ஆர்டருக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் எடுத்துட்டு வருவோம். ஸோ எப்படி எடுத்துட்டு வரணும்னா, இந்த திரும்பி அதே பாத்லயே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர போறோம். ஓகேவா? இது அப்படியே இந்த பாத்லயே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த பாத்ல வரும்பொழுது எது எதுக்கெல்லாம் வந்து 1 வருதோ அந்த ஆர்டர்ல அந்த நோடோட வேல்யூ எழுதிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்து 1 வருது? 50க்கு தான் ஃபர்ஸ்ட் 1 வருது. அப்படியே இறங்கி வரும்பொழுது அடுத்தது 25க்கு 1 வருது. அப்படியே இறங்கி வரும்பொழுது 65க்கு அடுத்த 1 வருது. ஸோ திரும்பி அப்படியே இறங்கி வரும்பொழுது 55க்கு அடுத்த 1 வருது. ஸோ திரும்பி வரும்பொழுது அடுத்தது 80க்கு 1 வருது. ஸோ இந்த ஆர்டர்ல ரிசல்ட் எழுதணும். ஸோ ரிசல்ட் எழுதுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் எதுக்கு 1 வந்தது? 50க்கு ஃபர்ஸ்ட் 1 வந்தது. அடுத்தது இப்படியே இறங்கி வந்த பொழுது 25க்கு 1 வந்தது. திரும்பி வந்து இதுல ட்ராவர்ஸ் பண்ணிட்டே வரும். வரும்பொழுது 65க்கு 1 வந்தது. அடுத்தது ட்ராவர்ஸ் பண்ணிட்டே வரும்போது எதுக்கு அடுத்த 1 வந்தது? 55க்கு வந்தது. அடுத்தது ட்ராவர்ஸ் பண்ணிட்டு வந்தது 80க்கு வந்தது. சோ மொத்தம் எவ்வளவு நோட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 5 நோட்ஸ் இருக்கா? 5 வேல்யூஸ் வந்துருச்சா? சோ இப்போ இந்த ப்ரீ ஆர்டர் ரிசல்ட்டையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? சோ ரிசல்ட்டை பார்த்தோம்னா 50 25 65 55 80 கரெக்டா வந்துருச்சா? சோ இதுக்கு லெஃப்ட் ரூட் ரைட் லெஃப்ட் ரூட்னு போடுறதுக்கு இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா வந்துடும். சோ அடுத்து நம்ம இன் ஆர்டருக்கு பார்ப்போம். சோ இன் ஆர்டருக்கு எதை பார்க்கணும்? 2 எங்க இருந்து ஃபர்ஸ்ட் 2 எதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோ அதை அப்படியே பார்த்துட்டே வரணும். சோ இங்கெல்லாம் 2 கிடையாது. ஃபர்ஸ்ட் எதுக்கு 2 வந்திருக்கு? 25க்கு வந்திருக்கு. ஸோ 25 ஃபர்ஸ்ட் போட்டுட்டோம். அப்புறம் அப்படியே ட்ராவர்ஸ் பண்ணிட்டு போங்க. எதுக்கு 2 நெக்ஸ்ட் வந்திருக்கு? 50க்கு வந்திருக்கு. ஸோ 50 அடுத்தது போட்டோம். அப்புறம் திரும்பி அப்படியே ட்ராவர்ஸ் பண்ணிட்டே கீழே வரும். வரும்பொழுது இந்த இடத்துல வந்து 2 வந்திருக்கு. ஸோ 55 கரெக்டா? ஸோ 55 போட்டுட்டோம். திரும்பி அப்படியே ட்ராவர்ஸ் பண்ணிட்டே அந்த லைனை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. லைன்ல வரும்போது அடுத்தது இங்க ஒரு 2 வந்திருக்கு. எதுக்கு 2 வந்திருக்கு? 65க்கு வந்திருக்கு. ஸோ 65 எழுதிட்டோம். அடுத்தது வந்து ட்ராவர்ஸ் பண்ணிட்டே வரும்போது 80க்கு 2 வந்திருக்கு. கரெக்டா? ஸோ 80 எழுதிட்டோம். அவ்வளவுதான். 2 இதுக்கு மேல கிடையாது. ஸோ இப்போ ரிசல்ட்டை பாருங்க. இதோடது நம்ம இப்போ இன் ஆர்டருக்காக போட்டிருக்கோம்.
ஸோ இன் ஆர்டர் வந்து 25, 50, 55, 65, 80 பக்காவா வந்ததா ஆன்சர். போஸ்ட் ஆர்டருக்கும் எதுக்கும் ஒரு வாட்டி பண்ணிடலாம். ஸோ போஸ்ட் ஆர்டருக்கு என்ன நம்பர் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன்? 3 ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். ஸோ 3 வந்து எதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வருதோ அந்த ரூட்ல அந்த ஆர்டர்ல வேல்யூஸ் எழுதணும். ஸோ அப்படியே இதுலேருந்து டிராவர்ஸ் பண்ணிட்டே வரும். வந்தா ஃபர்ஸ்ட் எதுக்கு 3 வருது? 25க்கு வருது. ஸோ 25 அடுத்தது டிராவர்ஸ் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நெக்ஸ்ட் 3 வருது. கரெக்டா? ஸோ எதுல வருது? 55ல வருது நெக்ஸ்ட் 3. ஸோ 55 அடுத்தது டிராவர்ஸ் பண்ணிட்டே அந்த பாத்லயே கரெக்டா போனோம்னா 80க்கு வருது. ஸோ 80 அடுத்தது 3 எதுக்கு வருது? அந்த பாத்ல வரும்போது 65க்கு வருது. அடுத்தது வந்து பாத்லயே வரும்போது 50க்கு 3 வருது. ஓகேவா? எழுதியாச்சா? ஸோ இப்போ வந்து பார்ப்போம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம எதுக்கு போட்டிருக்கோம்? போஸ்ட் ஆர்டருக்கு போட்டிருக்கோம். 25, 55, 80, 65, 50. கரெக்டா வந்ததா? So this is the easiest way to solve the problem without error. ஒரு இன்புட் வேல்யூஸ் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ட்ரீயை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி இந்த லைன் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எண்ட் நோடு போட்டேன் இல்லையா, அதை கரெக்டா போட்டீங்கன்னா தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு நோடுக்கும் வந்து 3 விசிட் வரணும். கரெக்டா ஷார்ப்பா 3 விசிட் வரணும். குறைச்சும் வரக்கூடாது, ஜாஸ்தியும் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு போட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்டா வரும். எதுக்கும் இன்னொரு எக்ஸாம்பிளும் சிலருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்லயே புரிஞ்சிருக்கும். பட் இன்னொரு எக்ஸாம்பிள் எனிவே பார்த்துருவோம். ஸோ தட் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு. ஸோ இப்போ எவ்வளோ நோட்ஸ் இருக்கு? 7 நோட்ஸ் நம்ம வரைய போறோம். ஸோ பைனரி சர்ச் ட்ரீல போட போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரூட் நோடோட எப்பவுமே வந்து லெஃப்ட் சைல்டு வந்து இட் ஷுட் பி லெசர் தேன் அண்ட் ரைட் சைல்டு வந்து எப்பவுமே இட் ஷுட் பி கிரேட்டர் தேன். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் டூப்ளிகேட்ஸ் வேல்யூ வராது. அதாவது ஈக்குவல் டு வேல்யூ வராது. இப்போ இங்க வந்து நான் 90 இருக்குன்னா இங்க லெஃப்ட் சைட்லயோ சரி ரைட் சைட்லயோ சரி 90ங்கிறது வரவே வராது. டூப்ளிகேட்ஸ் வேல்யூ வந்ததுன்னா எரர் காமிச்சு ப்ரோக்ராம்ல இருந்து வெளியில வந்துடும். டூப்ளிகேட் வேல்யூ கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடும். ஸோ இப்போ இங்கேயே பாத்தீங்கன்னா தெர் இஸ் நோ டூப்ளிகேட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ வரைவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இன்புட் நோடு வந்து ஃபர்ஸ்ட் நோடோட வேல்யூ வந்து 75. ஸோ ஃபர்ஸ்ட் நோட் தான் வந்து இட் இஸ் அ ரூட் நோட். ஸோ 75 இங்க தூக்கி போட்டுடுவோம். ஓகேவா? அடுத்த நோடோட வேல்யூ என்ன? 50. ஸோ 50 வந்து 75யோட கம்மி. ஸோ லெஃப்ட் சைட்ல ஒரு நோடு வரைஞ்சு 50 அப்படிங்கறத போட்டுடலாம். கொஞ்சம் பெருசாவே வரையலாம். எனக்கு நிறைய ரூட் நோட்ஸ் வர்றதுனால எப்பவுமே டயக்ராம கொஞ்சம் நல்லா பெருசா எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த நோடு என்ன? 20. ஸோ இப்போ 75ஓட 20 வந்து கம்மி. ஸோ லெஃப்ட் சைட்ல தான் வரும். 75 இது 50 ஓடையும் 25 கம்மி. ஸோ லெஃப்ட் சைடு தான் வரும். ஸோ இங்க வந்து 20 வந்து உட்காந்துரும். அடுத்த நோடோட வேல்யூ என்ன? 65. ஸோ 75ஓட 65 வந்து கம்மி. ஸோ லெஃப்ட் சைடு வந்துருவோம். லெஃப்ட் சைட்ல வந்துருவோம். அடுத்தது 50யோட கம்பேர் பண்ணும்போது 65 வந்து ஜாஸ்தி. ஸோ லெஃப்ட் சைடு போக முடியாது. ஸோ ரைட் சைட்ல தான் வரணும். ரைட் சைட்ல நோடு இல்லாததுனால இங்கேயே 65 போட்டுடுவோம். ஓகேவா? அடுத்தது வந்து 85. ஸோ இப்போ 85 எடுத்தோம்னா 75ஓட பெருசு. ஸோ ரைட் சைட்ல தான் வரப்போகுது. ஸோ இங்க வந்து 85 வந்தாச்சு. அடுத்தது வந்து 80. ஸோ 75ஓட 80 வந்து பெருசு. ஸோ இந்த சைடு தான் வரணும். பட் 85ஓட கம்பேர் பண்ணும்போது 80 வந்து சின்னது. ஸோ அதோட ரைட் சைட்ல போயிடணும். ஓகேவா? ஸோ 80 வந்து இங்க உட்காந்துடும். சரிங்களா? அடுத்தது வந்து 90. ஸோ 75ஓட 90 பெருசு. அடுத்தது கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா 85ஓடையும் 90 பெருசு. ஸோ இங்க வந்து 90 உட்காந்துடும். ஸோ திஸ் இஸ் ஹவு தட் பர்டிகுலர் ட்ரீ லுக்ஸ். ஸோ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் லைன் ஆரத்துல லைன் போடாம ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வேணுங்கிற லீஃப் நோட்ஸ் எல்லாம் போடணும். ஈவன் தோ லீஃப் நோடு இருந்தாலும் we have to draw the extra leaf nodes. ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா லீஃப் நோட்ஸை போடணும் எல்லாத்துக்குமே. ஓகேவா? இப்போ இங்க வேல்யூ இல்ல அப்படின்னா வேற. பட் இங்க வேல்யூ இருக்கிறதுனால இப்போ நான் இதுக்கு லீஃப் நோட போட்டிருக்கேன். சரியா? அது இப்போ இந்த கேஸ் இங்க வேல்யூ இல்ல அப்படின்னா இந்த லீஃப் நோட போட்டு முடிக்கணும். ஸோ அதே மாதிரி இங்க லீஃப் நோடு போட்டாச்சு. அதே மாதிரி இங்கேக்கும் லீஃப் நோட போட்டு முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? we have to draw the line.
ஓகேவா? ரோடு போட்டுன்னு வரணும். ஸோ லைன் போடுறதுக்கு நம்ம வேற கலரை யூஸ் பண்ணிப்போம். ஸோ லைன் போட்டுடலாம். ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே லைன் போட்டுட்டு வாங்க. ஓகேவா? லைன் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்பரிங் பண்ணணும். ஓகேவா? இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஸோ திஸ் இஸ் த ஸ்டார்ட் பாயிண்ட், திஸ் இஸ் தி எண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வரும்போது யாரை மீட் பண்றோம்? 75 மீட் பண்றோம். இப்போ எத்தனாவது டைமா 75 மீட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இங்க வந்து 1ன்னு வந்துரும். அப்படியே அந்த லைன்லயே வருவோம். வந்த பொழுது அடுத்தது இன்னொரு நோட மீட் பண்றோம். அது வந்து 50ங்கிற நோடு. எத்தனாவது டைம்? ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இங்க வந்து நம்பரிங் இங்க 1ன்னு போட்டுருவோம். ஓகேவா? அடுத்தது இங்க வரும்போது 20. ஸோ இங்க நம்பரிங் வந்து 1ன்னு போட்டுடுறோம். ஸோ அப்புறம் திரும்பி உள்ள வரும்பொழுது இந்த இடத்துல திரும்பி வந்து 20 மீட் பண்றோம். ஸோ எத்தனாவது டைம் மீட் பண்றோம்? செகண்ட் டைம். ஸோ இங்க நம்பரிங் வந்து நம்ம 2ன்னு போட்டுருவோம். அடுத்தது இந்த லைன்லயே ட்ராவர்ஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இங்க வரும்போது 20 திரும்பி தேர்ட் டைம் மீட் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த சமயம் தேர்ட் டைம் மீட் பண்றோம். ஸோ இங்க வந்து நம்ம என்ன போட்டுருவோம்? 3ன்னு போட்டுருவோம். அடுத்தது இந்த லைன்லயே போகும்போது திரும்பி 50 பக்கத்துல வருது. ஸோ 50 இப்போ எத்தனாவது டைம் மீட் பண்றோம்? செகண்ட் டைம் மீட் பண்றோம். ஸோ 2ன்னு போட்டுருவோம். அடுத்தது கீழே இறங்கி வரும்போது 65 மீட் பண்றோம். 65 ஃபர்ஸ்ட் டைம். அதே லைன்லயே அப்படியே ட்ராவர்ஸ் பண்ணிட்டு வாங்க. 65 திரும்பி வருது. ஸோ செகண்ட் டைம். திரும்பி ட்ராவர்ஸ் பண்ணிட்டு போகும்போது திரும்பி 65 வருது. இது வந்து தேர்ட் டைம். அப்படியே ட்ராவர்ஸ் பண்ணிட்டு போகும்போது இங்க 50 வருது. ஸோ 50 வந்து ஆல்ரெடி 2 டைம்ஸ் மீட் பண்ணியாச்சு. திஸ் இஸ் த தேர்ட் டைம். ஓகேவா? அடுத்தது திரும்பி மேல போறோம். வரும்போது 75 வருது. ஸோ 75 இப்போ எத்தனாவது டைமா மீட் பண்றோம்? செகண்ட் டைமா மீட் பண்றோம். ஸோ இது இங்க வந்து 2ன்னு போட்டுருவோம். அடுத்து அந்த லைன்ல இறங்கி வரும்போது 85 வராங்க. ஸோ 85 ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். அடுத்தது அதே லைன்ல வரும்போது 80 வராங்க. அதையும் ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்றோம். ஸோ அப்படியே அந்த லைன்ல வரும்போது திரும்பி கிட்ட வரும்போது 80 திரும்பி மீட் பண்றோம். ஆல்ரெடி ஒரு வாட்டி மீட் பண்ணியாச்சு. ஸோ இங்க வந்து 2ன்னு போட்டுப்போம். அப்படியே திரும்பி மேல போகும்போது 80 திரும்பி வருது. ஸோ இங்க வந்து 3ன்னு போட்டுப்போம். ஸோ திரும்பி மேல போறோம். 85 வருது. ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி மீட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் டைம். அப்படியே லைன் எடுத்துட்டு வந்தோம்னா 90 வருது. 90 வந்து ஃபர்ஸ்ட் டைம். திரும்பி மேல வரும்போது இங்க 90 செகண்ட் டைம். திரும்பி இங்க மேல வரும்பொழுது தேர்ட் டைம். அதே மாதிரி இங்க வரும்பொழுது மேல ஏறி வரும்பொழுது 85 வந்து தேர்ட் டைம். மேல எண்டுக்கு வரும்போது 75 வந்து தேர்ட் டைம். ஸோ ஒரு நோட நம்ம 3 வாட்டி மீட் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு, செகண்ட் டைம் மீட் பண்ணும்போது நடுவுல போடுவோம், தேர்ட் டைம் மீட் பண்ணும்போது ரைட் சைட்ல அந்த நம்பரிங் போட்டுருவோம். ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன்? இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டருக்கு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ என்னது ப்ரீ ஆர்டர் அப்படின்னா நம்மளோட ரூட் வந்து எங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ நம்பர் 1 ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இன் ஆர்டர் அப்படின்னா நம்ம ரூட் எங்க இருக்கும்? செகண்ட் பொசிஷன்ல இருக்கும். ஸோ நம்பர் 2 ஞாபகம் வச்சுக்கணும். போஸ்ட் ஆர்டர் அப்படின்னா நம்மளோட ரூட் நோட் எங்க இருக்கும்? லாஸ்ட்ல இருக்கும். அதாவது தேர்ட் பொசிஷன்ல இருக்கும். ஸோ நம்பர் 3 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீ ஆர்டரோட வேல்யூ போடுவோம். ஸோ ப்ரீ ஆர்டருக்கு போடுவோமா? ஸோ ட்ராவர்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ நம்பர் 1 எங்க ஆரம்பிக்குது? 1 வந்து ஃபர்ஸ்ட் 75ல ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 75. ஸோ ட்ராவர்ஸ் பண்ணிட்டே வரும்போது அடுத்தது 50ல 1 வருது. ஸோ 50. அடுத்தது ட்ராவர்ஸ் பண்ணிட்டே இறங்கி வரும்பொழுது 20ல 1 இருக்கு. ஸோ 20. திரும்பி இந்த பாத்லயே ட்ராவர்ஸ் பண்ணிட்டு போறோம். போகும்பொழுது எங்க 1 வருது? 65ல வருது. ஸோ 65. அடுத்தது ட்ராவர்ஸ் பண்ணிட்டே போறோம். போகும்போது 85ல 1 வருது. அந்த லைனை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போங்க. லைனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ 85ல அடுத்தது வந்து 1 வருது. ஸோ 85. அடுத்தது வந்து 80ல 1 வருது. ஸோ 80. அதே லைன்ல போனோம்னா அடுத்தது 90ல 1 வருது. 90.
ஸோ எத்தனை நோட்ஸ் 1 2 3 4 5 6 7 ஸோ 7 நோட்ஸ் வந்துருச்சான்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஆன்சரை கிராஸ் செக் பண்ணிடுவோம். ஸோ ப்ரீ ஆர்டருக்கு என்ன வருது 75 50 20 65 85 80 and 90 ஆன்சர் பக்காவா வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம இன் ஆர்டருக்கு போடுவோம். ஸோ இன் ஆர்டருக்கு என்ன நம்பர் சொல்லியிருந்தோம் 2ங்கிற நம்பர். ஸோ 2 யாரு ஃபர்ஸ்ட் எங்க 2 மீட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் 2 வந்து எந்த இடத்துல வருது? இங்கதான் வருது. ஸோ 20 தான் ஃபர்ஸ்ட் 2. அதே லைனை ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா செகண்ட் 2 எங்க வருது? 50க்கு வருது. ஸோ 50 அந்த லைன்லயே வந்தோம்னா அடுத்த 2 எதுக்கு வருது? 65. அதே லைன்ல போகும்போது நெக்ஸ்ட் 2 வந்து 75. அதே 2 வந்து நெக்ஸ்ட்லுக்கு வரும்போது இங்க 80ல மீட் பண்றோம். அதே 2 வந்து மேல போகும்பொழுது 85. அதே 2 வந்து வரும்பொழுது 90. அப்படியே மேல போனோம்னா வேற எந்த 2வும் கிடையாது. ஸோ இப்போ நம்மளுக்கு நம்மளோட இன் ஆர்டர் ரிசல்ட் இங்க கிடைச்சிருக்கு. ஸோ கிராஸ் செக் பண்ணிடுவோமா? ஸோ இன் ஆர்டருக்கு என்ன வந்திருக்கணும்? 20 50 65 75 80 85 90 பக்கா ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்மளோட ஃபைனலா வந்து போஸ்ட் ஆர்டருக்கு. ஸோ போஸ்ட் ஆர்டரோட நம்பர் வந்து 3. ஸோ எங்க இருந்து 3 ஃபர்ஸ்ட் மீட் பண்றோமோ அந்த நம்பர்ஸை எழுதிட்டு வரணும் இந்த பாத்துல. ஸோ எங்க ஃபர்ஸ்ட் 3 வருது? 20ல தான் 3 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் 20 அப்படியே மேல போனோம்னா இங்க எங்கேயுமே இல்ல 3. திரும்பி எங்க வருது 3? 65ல வருது. ஸோ 65. அடுத்தது 3 வந்து 50ல வருது. இந்த இடத்துல 3 வருது. ஸோ 50. அடுத்தது ட்ராவர்ஸ் பண்ணிட்டு போனோம்னா அந்த சைட்ல எங்கேயுமே இல்ல. ஃபைனலா நெக்ஸ்ட் இங்க வருது. ஸோ 80. தென் ட்ராவர்ஸ் பண்ணிட்டு போனோம்னா இந்த சைட்ல ஒண்ணுமே கிடையாது 3. அடுத்தது வந்து 3 எங்க வருது? 90. அடுத்தது 3 எங்க வருது? 85. அடுத்தது 3 வந்து 75. ஸோ ஆன்சரை கிராஸ் செக் பண்ணிடுவோம். எதோடது? இப்போ போஸ்ட் ஆர்டர். ஸோ போஸ்ட் ஆர்டர் வந்து 20 65 50 80 90 85 and 75. ஸோ ஆன்சர் பக்காவா வந்துடுது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டா வரும். பட் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணாம ஜாக்கிரதையா இருந்துக்கணும். என்ன? இந்த நோடுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம லைன் போடுறதுக்கு முன்னாடி அந்த கடைசி கிரியேட் பண்ணியிருக்கிற மிச்ச நோடுக்கு வந்து நம்ம இந்த நோட்ஸ் லீஃப் நோட்ஸ் கிரியேட் பண்ணணும். அந்த லீஃப் நோட் கிரியேட் பண்ணாம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 3 மீட் வராது. ஓகே, ஒரு நோடையே 3 வாட்டி மீட் பண்றது வராது. ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஆன்சர் தப்பா வந்துடும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இந்த லீஃப் நோட்ஸ் எக்ஸ்ட்ரா லீஃப் நோட்ஸை போட்டுட்டு தென் ப்ராசஸிங் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்ல வந்து ஒரு ட்ரீ கொடுத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து இன் ஆர்டர் ப்ரீ ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் போட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி அது வந்து ப்ரோக்ராமுக்கு இன்புட்டா கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது என்ன சொல்றேன்னா இப்போ பழைய எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ இதுதான் நம்மளோட ட்ரீ. ஸோ ரூட் நோடு வந்து இது 50 85 20 65 80 90. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு இன்புட்டை பாஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் இன்புட் வந்து 75க்கு பதிலா ஒரு இதுக்கு வந்து நான் இங்க 20ல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்மாலஸ்ட்ல இருந்து லார்ஜஸ்ட்க்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இன்புட் எப்படி கொடுத்துருப்பேன்னா 20 50 65 75 80 85 90. ஸோ இப்போ இன்புட் இப்படி கொடுத்துருப்பேன். பட் அது எப்படி ட்ரீ கிரியேட் பண்ணிக்கணும்னா இந்த ட்ரீயை கிரியேட் பண்ணிக்காது. ஸோ ட்ரீ எப்படி கிரியேட் பண்ணிக்கணும்னா 20ன்னு ஃபர்ஸ்ட் போட்டுரும் ரூட் நோட். ஏன்னா ரூட்டுக்கு வந்து 20 ஃபர்ஸ்ட் நோட் தான் வந்து ரூட் நோட். ஸோ 20. அடுத்தது வந்து 50ங்கிறதுனால 50 வந்து இங்க போய் உக்காந்துரும். அடுத்தது 65ங்கிறதுனால 50யோட 65 பெருசு. ஸோ 65 இங்க உட்காந்துரும். அடுத்தது வந்து 75 இது அதோட பெருசுங்கிறதுனால இப்படி போய் உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல ரெடி ஆயிடும். அடுத்தது வந்து 80 75ஓட 80 பெருசு. ஸோ இங்க உட்காந்துரும். 85 இதோட பெருசு. ஸோ நம்ம இப்ப என்ன வருது? லெஃப்ட் ஸ்கியூ பைனரி ட்ரீ வந்துருது. அதுவே நம்ம மாத்தி போட்டா ரைட் ஸ்கியூ பைனரி ட்ரீ வந்துரும். ஸோ எப்பவுமே இன்புட் கொடுக்கறது நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரீ கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட் வந்து ஃபர்ஸ்ட் ரூட் நோட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரூட் நோட்ல இருந்து ஆரம்பிச்சுட்டு
தென் லெஃப்ட் சைடு நோட்ஸோட ஃபுல் வேல்யூவை இன்புட்டா கொடுத்துட்டு அடுத்தது ரைட் சைடு இன்புட் கொடுக்கணும். அதாவது இப்போ ரூட் நோட் என்னது 75. ஸோ ஃபர்ஸ்ட் 75 போட்டுருணும். அடுத்தது லெஃப்ட் நோட்ஸோட வேல்யூ ஃபுல்லா கொடுக்கணும். ஸோ லெஃப்ட்டுக்கு அடுத்தது ரூட் நோட் என்ன 50, கரெக்டா? அடுத்தது அதோட ரூட் நோட் என்ன 20. இப்போ மிச்சம் இங்க இருக்கிறது 65 இருக்கா, அதை தூக்கி போட்டுருவோம். அதே மாதிரி இப்ப இந்த இடத்துக்கு வருவோம். ஸோ இந்த இடத்துல மிச்சம் இருக்கு இல்லையா? ஸோ இதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 85, அடுத்தது 80, அடுத்தது 90. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர்ல தான் இன்புட் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூட் நோட கொடுத்துருவோம், அப்புறம் லெஃப்ட் நோட ஃபுல்லா முடிச்ச அப்புறம் தான் ரைட் நோடு. வேணா இன்னொரு எக்ஸாம்பிள் வேணா சொல்லிடுறேன். ஸோ இப்போ இங்க எடுக்கிறீங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 25, 65, 55, 80. ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து ப்ரோக்ராம்க்கு எப்படி இன்புட் கொடுக்கணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? பைனரி ட்ரீ ட்ராவர்சல் ப்ரோக்ராம்க்கு நீ எப்படி இன்புட் கொடுக்கணும்னா, ஸோ எதுல ஸ்டார்ட் பண்ணோம்? ரூட் நோட்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 50 லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் எடுத்து போடணும். ஸோ லெஃப்ட் சைட்ல ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. ஸோ 25 போட்டுருவோம். அடுத்தது ரைட் சைல்டு எடுத்தோம் அப்படின்னா அதோட ரூட் நோட் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு 65. அதுக்கு அடுத்தது வந்து அந்த இதுல ரைட் சைல்டு லெஃப்ட் சைல்டு எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெஃப்ட முடிச்சுட்டு தான் அடுத்தது ரைட்டுக்கு போகணும். அதை மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த எக்ஸாம்பிளையும் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ரூட்டை போட்டோமா, அதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் எந்த சைல்ட போட்டோம்? லெஃப்ட் சைல்டோட வேல்யூ தான் தூக்கி இங்க போட்டோம். ஸோ ஆர்டர் எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் ரூட்டை போட்டுருங்க, அப்புறம் லெஃப்ட் ரைட் சைல்டு வேல்யூவை இப்போ இன்புட்டா பாஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் 50ங்கிறத இன்புட் கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் நோடுக்கு, செகண்ட் நோடுக்கு வந்து 25 கொடுத்துருவோம், தேர்டுக்கு வந்து 65 கொடுத்துருவோம், ஃபோர்த்துக்கு வந்து இதோட லெஃப்ட் சைல்டு எடுப்போம். ஸோ இதுக்கு வந்து வேற சைல்டு நோடு கிடையாது. ஸோ அடுத்தது 55 கொடுப்போம், அடுத்தது 80 கொடுப்போம். ஸோ இப்படி நம்ம இன்புட் கொடுத்தாதான் நம்மளோட ப்ரோக்ராம் வந்து இதை ட்ரீயா கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு வந்து இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் கொடுக்கும். ஓகேவா? ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து ரூட்டை கொடுத்துடணும், அதுக்கு அடுத்தது அதுல லெஃப்ட் இருந்ததுன்னா அந்த சைல்டோட வேல்யூ, இல்ல அப்படின்னா அந்த ரூட்டோட அதை நம்ம லெஃப்ட்ல இருக்கிறத ரூட்டா கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு லெஃப்ட் சைல்ட பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்புட் கொடுக்கணும். கொடுத்தோம்னா கரெக்டா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம ப்ரோக்ராம பார்க்கலாம். ஸோ ட்ரீ ட்ராவர்சல் ப்ரோக்ராமுக்கு போறதுக்கு முன்னாடி லிங்க்டு லிஸ்ட் நோட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு என்னோட ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா திரும்பி திரும்பி அதையே சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளோட மெயின் கான்செப்ட் வந்து ரீச் ஆகாம போயிடும். ஓகேங்களா? ஸோ லிங்க்டு லிஸ்ட் கான்செப்டை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஸோ என்னோட ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் குட்டி குட்டி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போட்டுறேன். என்னோட மெயின் ஃபங்க்ஷன், அப்புறம் நோட் கிரியேட் பண்றது போட்டிருக்கேன். பின்னாடி வந்து மிச்ச ஒர்க்ஸ் எல்லாம் வரும். ஸோ என்னோட மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து ஸ்க்ரீன் கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோட இங்க வந்து நான் யூஸ் பண்ற கிளாஸோட நேம் வந்து ட்ரீ. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் தி ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஃபார் மை கிளாஸ் ட்ரீ. என்னோட கிளாஸோட நேம் வந்து ட்ரீ. அதுக்கு வந்து டீங்கிற ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நோடுக்கு வந்து நான் அந்த ரூட் நோடோட அந்த வேல்யூ வந்து நல்லன்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்ல. அப்புறம் யூஸ் பண்ண வந்து அதுக்கு வேல்யூ நம்ம இங்க கொடுத்துப்போம். தென் யூசர் கிட்ட இருந்து எவ்வளவு நோட்ஸ் இருக்குங்கிறத வாங்கினோம். ப்ரீவியஸ் அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் இருந்ததுன்னா அந்த பிளாக் ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. பின்னாடி ஜஸ்ட் ஒரு 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 1 minute 2 minutes பிஃபோர் போனீங்கன்னா பிளாக் ஸ்கிரீன்ஷாட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளவு நோட்ஸ்னு யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிட்டு அத்தனை நோட்ஸோட வேல்யூவை வாங்கி ஃபர்ஸ்டே வந்து நம்ம ட்ரீ கிரியேட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா we are calling the function create using the object t. ஸோ t ஆப்ஜெக்டை வச்சு நம்ம வந்து கிரியேட்டுங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்றோம். அதுக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்றோம்னா இந்த ரூட்டோட வேல்யூவும் நம்ம இப்போ வாங்கியிருக்கிற இன்புட் வேல்யூவும் பாஸ் பண்றோம். ஸோ இப்போ பாஸ் பண்ணி வர புது ரிசல்ட் தான் வந்து இந்த ரூட்ல போய் உட்கார போகுது. ஓகேவா? ஸோ ரூட் அப்படிங்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் இப்போ வந்து குரூப் ஆஃப் வேல்யூஸ். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்றோம்? இன்புட் வாங்கி முடிச்ச உடனே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 நோட்ஸ் அப்படின்னா நம்மளோட ஐ வேல்யூ வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. தென் ஃபர்ஸ்ட் நோடோட வேல்யூவை வாங்கும். தென் கிரியேட் ஃபங்க்ஷனுக்குள்ள போகும். இட் வில் டேக் அ வேல்யூ. அடுத்தது அதே மாதிரி வந்து 2 ஆகும், 3 ஆகும், 4 ஆகும், 5 ஆகும். ஸோ 5 இன்புட்ஸை வாங்கி வச்சுருக்கோம். தென் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்ஆர்டர் ட்ராவர்சல் வேல்யூவை டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ எப்படி டிஸ்பிளே பண்ண போறோம்னா யூசிங் த ஆப்ஜெக்ட் t we are calling the function in order and we are passing this root value.
ஓகேவா? அதே மாதிரி pre-orderக்கு using the object t, we are calling the function pre-order and we pass this route. அதே மாதிரி post orderக்கும் கொடுத்துட்டு then getch என்னன்னா ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு அந்த அவுட்புட் ஸ்கிரீன்ல நிக்கணுங்கிறதுக்காக getch இந்த பெரிய எந்த ஒர்க்கும் கிடையாது. getch கொடுக்கல அப்படின்னா you can give alt F5 கொடுத்தீங்க அப்படின்னா you can see your output screen பார்த்துக்கலாம். அதுல என்ன ரிசல்ட் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிடலாம். then என்னோட மிச்ச part of the program, so header files கொடுத்திருக்கேன். these are my header files. then node create பண்ணணும் இல்லையா? so இப்போ node நம்மளுக்கு என்ன வேணும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, so இப்போ diagrammatically எப்படி வர போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து 50ங்கிற இன்புட் வாங்குறோம்னா 50ங்கிறது ஸ்டோர் ஆகும். இதுக்கு லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டு இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது வந்து லெஃப்ட் சைல்டுல வந்து நீங்க கொடுக்குற அடுத்த வேல்யூ, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து 40னா அங்க அது போய் ஸ்டோர் ஆகும். இதுக்கு வந்து லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தானே இப்போ நம்மளுக்கு நோட்ஸ் வந்து ஆக்சுவலா ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் ஆகுது இல்லையா? ஸோ யூ நீட் லெஃப்ட் அண்ட் ஆல்சோ ரைட் லிங்க். ஓகேவா? சோ ரைட் லிங்க் வேணும். அதனால வந்து இங்க வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் போட்டோம். சோ முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெறும் வந்து ஒரே ஒரு வேரியபிள் தேவைப்பட்டதுனால நம்ம நோடு கிரியேட் பண்ணும்போது ஒரே ஒரு வேரியபிள் கொடுத்தோம். இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா we need two அட்ரஸ் வேணும், லெஃப்ட் அண்ட் ரைட் வேணுங்கிறதுனால லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் அந்த நோட வந்து அந்த ரெக்கர்சிவா அந்த நோடு வாங்குறதுக்காக இங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சோ கிளாஸ் முடியறதுனால இங்க வந்து க்ளோஸ் பிரேசஸ் செமிகோலன் போட்டு முடியுது. ஸோ ப்ரீவியஸ் இதுல வந்து ஸ்லைட்ல வந்து அந்த மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ இன் ஆர்டர் ப்ரீ ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் கால் பண்றதை பார்த்தோம். இந்த கால் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இன் ஆர்டர் ஃபங்க்ஷன், ப்ரீ ஆர்டர் ஃபங்க்ஷன், போஸ்ட் ஆர்டர் ஃபங்க்ஷன், ஸோ இதெல்லாம் இங்கதான் இருக்கு. ஸோ இங்கதான் வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நோட் அப்படின்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்காக அந்த கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ வி கிரியேட்டட் அ பாயிண்டர் வேரியபிள். அதுல வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இருந்தது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ இங்க ஒரு இதுன்னு எடுத்தோம்னா ஒரு பைனரி ட்ரீ எடுத்தோம் அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் நோட்ஸ். ஓகேவா? கரெக்டா நம்மளுக்கு வந்து நோட்ஸ் இருக்கும், லெஃப்ட் சைல்டு இருக்கும், மேக்ஸிமம் லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு ரெண்டும் இருக்கலாம். ஸோ லெஃப்ட்டுக்கு ஒரு பாயிண்டர், ரைட்டுக்கு ஒரு பாயிண்டர் எடுத்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்னா இப்போ நோட்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இது வந்து அந்த பி நோட் அப்படிங்கிறது ஜஸ்ட் இட் இஸ் அ பாயிண்டர். இது வந்து எதை பாயிண்ட் பண்ண போகுது அப்படின்னா இது ஒரு நோடு விச் ஹேஸ் ரைட் அண்ட் லெஃப்ட், அவ்வளவுதான். ஒரு நோட பாயிண்ட் பண்ண போகுது இந்த பி நோட் அப்படிங்கிறது. ஸோ அங்க ஃபங்க்ஷன் கால் பொழுது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரூட் வேல்யூவை உள்ள பாஸ் பண்ணியிருப்போம். அண்ட் நமக்கு எந்த வேல்யூ வந்து நம்ம நோடுக்குள்ள இருக்கணுமோ அந்த வேல்யூவை உள்ள பாஸ் பண்ணிருப்போம். கரெக்டா? சோ அங்கேயும் அந்த வேல்யூவை தான் பாஸ் பண்ணிருக்கோம். ப்ரீவியஸா டவுட் இருந்ததுன்னா ப்ரீவியஸ் அந்த ஒரு 10-15 செகண்டுக்கு முன்னாடி போய் பாருங்க. ஸோ இப்போ என்ன உள்ள வரும், இப்போ நோடு கிரியேஷனுக்காக உள்ள வரப்போகுது. ஸோ வந்தோடனே இப்போ அந்த நோடு பாயிண்டர் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா, ஸோ இப்போ அந்த பாயிண்டர் வேரியபிள் வந்து நல்லா இருந்தது. ஸோ பாயிண்டர் வேரியபிள் எதுக்கு? நோட பாயிண்ட் பண்றதுக்கு. கரெக்டா? அங்க ஹெட்னு யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி இங்க ஒரு பாயிண்டர் வேரியபிள் பி நோடுன்னு கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த பாயிண்டர் வேரியபிள் நல்லா இருந்ததுன்னா என்ன மீனிங் அப்படின்னா நோட்ஸே இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? உள்ளுக்குள்ள வந்து there is no node, புதுசா இப்பதான் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் we will create a node. கரெக்டா? ஸோ we will create a new node. ஸோ இப்போ நியூ நோட் எப்படி கிரியேட் ஆகும்? அந்த நோட் அப்படின்னாலே இப்போ வந்து அங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்க சொல்லி. ஸோ யூ வில் கிரியேட் அ நியூ நோட். அண்ட் அந்த நோடுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டையும் வந்து நம்ம நல் ஆக்கிடுறோம். ஓகேவா? ஸோ லெஃப்ட்டும் ரைட்டும் நல் ஆக்கிடுறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த நோடு வந்து லொகேஷன் 100ல இருக்குன்னு வச்சுப்போம். தென் நம்ம என்ன பண்றோம்னா இப்போ நம்ம வந்து இன்புட்டா ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை தூக்கி அந்த நோடோட டேட்டா பார்ட்ல போடுறோம். ஸோ இப்போ இன்புட்டா ஒரு வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துருக்கோம், இல்ல ஒரு 80 கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 80யை தூக்கி இதோட டேட்டா பார்ட்ல போட்டாச்சு. ஓகேவா? இப்போ நியூ நோட கிரியேட் பண்ணி வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கேஸ் பி நோடோட வேல்யூ நல் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பி நோடுங்கிறது நான் இப்போ என்ன சொன்னேன், ஒரு அந்த நோடோட பாயிண்டர், அதாவது நோடு இருந்துச்சுன்னா அந்த நோடோட பொசிஷனை காமிக்கிறது, லொகேஷனை காமிக்கிறது. ஸோ இப்போ இந்த நோடு கிரியேட் ஆயிருந்ததுன்னா பி நோடோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 100ன்னு இருக்கும், அதாவது அட்ரஸ் ஆஃப் திஸ் நோட். ஸோ இப்போ இந்த கண்டிஷன், இப்போ இந்த கேஸ் நோடு இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது.
ஸோ அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த கண்டிஷனை விட்டுட்டு we will be coming to the else part. ஸோ இப்போ எல்ஸ் பார்ட்ல வந்துட்டு என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா, எங்க அந்த நோட போய் உட்கார, இப்போ புதுசா நான் வந்து ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 50 அப்படிங்கிற வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணோம்னா எய்தர் ஐ ஹாவ் டு இன்சர்ட் இட் இன் த லெஃப்ட் ஆர் இன் த ரைட். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம அந்த கண்டிஷன் செக் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ பி நோடோட வேல்யூ நல் இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு நோடு இருக்கு. இப்போ நான் ஒரு புதுசா ஒரு வேல்யூவை உள்ள இன்சர்ட் பண்ணணும், 50 இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு செக் த கண்டிஷன். அதாவது இந்த 50ங்கிற வேல்யூ வந்து இந்த நோடோட வேல்யூவோட கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கண்டிஷன். ஸோ இஃப் வேல்யூ இஸ் லெஸர் தேன் பி நோட் ஆஃப் டேட்டா, ஸோ பி நோட் ஆஃப் டேட்டாவோட கம்பேர் பண்ணி லெஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வேல்யூ வந்து குட்டி வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து இப்ப புதுசா ஒரு நோட கிரியேட் பண்ணிட்டு தென் அந்த நோடுல அந்த வேல்யூவை தூக்கி ஆக்சுவலா போடணும். ஸோ இப்போ ஆக்சுவலா என்ன நடக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அந்த ஒரு நோடு கிரியேட் பண்றோம். ஸோ அந்த நோடை கிரியேட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை தூக்கி இதுல போட போறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு தான் வந்து இந்த ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த புது நோடு அந்த அந்த பி நோடு இருக்கு இல்லையா, அந்த பி நோடு அந்த பாயிண்டர் வேரியபிள் எதை பாக்குது அப்படின்னா இந்த நோடோட லெஃப்ட் சைடை பாக்குது. ஸோ தட் நெக்ஸ்ட் இந்த இன்சர்ஷனுக்காக அந்த ஒர்க். ஸோ இந்த கேஸ் இல்லை அப்படின்னா என்ன மீனிங், இப்போ வந்து ஒரு நான் கொடுக்குற இன்புட் வந்து 105ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா பி நோடோட டேட்டா பார்ட் வந்து it is greater than, கரெக்டா? ஸோ the value is greater than b node of data. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரைட் சைட்ல கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஒர்க். சரிங்களா? அண்ட் இது வந்து ஏன் இங்க இப்படி கொடுத்துருக்கோம்னா இட் இஸ் அண்ட் ரிகர்சிவ் ப்ராசஸ். அதாவது இப்போ இந்த கேஸ் இப்போ இங்க 80 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது வந்து இப்போ இங்க 105 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து 120 இன்சர்ட் பண்ணணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் இதோட லெஃப்ட்டுக்கு வரணும், வந்துட்டு இந்த லெஃப்ட் வேல்யூவை செக் பண்ணுவோம், இந்த வேல்யூவோட செக் பண்ணுவோம். இப்போ இதுதான் வந்து பி நோடோட பாயிண்டர். ஓகே, அதாவது எந்த லொகேஷன்ல எந்த நோட செக் பண்றோமோ அதுதான் வந்து அந்த பி நோட். இப்போ அந்த பி நோட திரும்பி வந்து லெஃப்ட்ல வைக்கணுமா ரைட்ல வைக்கணுமான்னு திரும்பி இந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ அந்த ரிகர்சிவ் ஒர்க்னால தான் இங்க வந்து நம்ம திரும்பி திரும்பி இந்த ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ லெஃப்ட்டும் இல்லை ரைட்டும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அந்த நோடு அதாவது நம்மளோட இந்த நோடோட வேல்யூ இப்போ நான் வந்து 105 இன்சர்ட் பண்ண ட்ரை பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா 80யோட செக் பண்ணும். ஸோ 80யோட செக் பண்ணும்போது இட் இஸ் கிரேட்டா, ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் சைடுக்கு வந்துருவோம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்துட்டு இந்த நோடோட செக் பண்ணும். ஸோ லெசரும் கிடையாது கிரேட்டரும் கிடையாதுன்னா என்ன அர்த்தம், போத் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல் தானே அர்த்தம். ஸோ எல்ஸ் பார்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம், எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துட்டாலே டூப்ளிகேட் எலிமெண்ட், ஸோ நம்மளோட பைனரி சர்ச் ட்ரீல டூப்ளிகேட் எலிமெண்ட் அலௌடு கிடையாது. ஸோ என்ன ஆகும், டூப்ளிகேட் எலிமெண்ட்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிடுவோம். இப்போ இந்த ப்ராசஸ் முடியும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு புது அந்த நம்ம அந்த பி நோடு கிரியேட் பண்ணாலும் அந்த பாயிண்டர் வேல்யூவை வெளியில அனுப்ப போறோம். ஸோ அடுத்தது இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. என்ன, இன் ஆர்டரு, ப்ரீ ஆர்டரு, போஸ்ட் ஆர்டர். ஸோ இதுக்கு நம்ம நம்மளோட பாயிண்டரை அந்த நம்மளோட நோடோட பாயிண்டரை உள்ள அனுப்புறோம். ஸோ அனுப்பிட்டு இப்போ இந்த கேஸ் அந்த ரூட் வேல்யூ வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா உள்ள வந்து நோட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ நம்மளால வந்து ட்ரவர்சல் அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ண முடியாது, ட்ரவர்ஸ் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தா மட்டும் இந்த ஒர்க்கை நடத்தணும். ஸோ என்ன பண்ண போறோம், இன் ஆர்டர்னா என்ன அர்த்தம் ஞாபகம் வச்சு, இன் ஆர்டர் அப்படின்னா நீங்க இப்போ வந்து நம்மளோட இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். கரெக்டான ஆர்டர் எது, இன் ஆர்டர் அப்படின்னா a plus b தான் இன் ஆர்டர். ஸோ இந்த பிளஸ்ஸை வந்து மைண்ட்ல வந்து டேட்டா பார்ட்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து லெஃப்ட், ஃபர்ஸ்ட் வர்றது லெஃப்ட், செகண்ட் வர்றது ரைட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன் ஆர்டர்ல என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் நோடா ட்ரவர்ஸ் பண்ணிட்டு போறோம். ஓகேவா? ஸோ ஏன்னா அதோட ஃபார்மேட்டே வந்து லெஃப்ட், அடுத்தது உன்னோட ரூட் பார்ப்போம், தென் ரைட்டுக்கு போவோம். ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஸோ லெஃப்ட்டுக்கு ட்ரவர்ஸ் பண்ணிட்டே போவோம், தென் அந்த கடைசியா வர அந்த டேட்டாவை எடுத்து டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகேவா? தென் பின்னாடி வந்து லெஃப்ட்ல இருந்து பின்னாடி வந்து தென் ரைட்டுக்கு போவோம். ஸோ இதுதான் வந்து அதோட ஒர்க். ஸோ ரிகர்சிவ் ஃபார்மேட்ல இந்த ஒர்க் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவே வந்து ப்ரீ ஆர்டர் ட்ரவர்சல். ஸோ ப்ரீ ஆர்டர் அப்படின்னா ப்ரீனா என்ன, பிளஸ் ஏபிங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுவோம், டேட்டாவை டிஸ்பிளே பண்ணிடுவோம், தென் லெஃப்ட் நோடு வழியா போவோம், அடுத்தது வந்து ரைட்டுக்கு போவோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரீ ஆர்டர். அதுவே வந்து போஸ்ட் ஆர்டர் அப்படின்னா
போஸ்ட் அப்படின்னு அர்த்தம் கடைசியில வரப்போகுது. ஸோ ஏபி பிளஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது இமேஜினேஷன் தான், அது இன்ஃபிக்ஸையும் இன்ஆர்டரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்ஃபிக்ஸ் அண்ட் போஸ்ட்ஃபிக்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக்ல வரப்போகுது. ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்து அதை இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வெர்ட் பண்றது. இது வந்து இன்ஆர்டர் ட்ரவர்சல், ப்ரீ ஆர்டர் ட்ரவர்சல்னா தேர் இஸ் அ ஃபார்மேட் ஃபார் தீஸ் ட்ரவர்சல். அண்ட் நம்ம வந்து நம்ம நோட்ஸை அந்த ஃபார்மேட்ல வந்து ட்ரவர்ஸ் பண்ணி நம்மளோட ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இப்போ ஏபி பிளஸ் அப்படின்னா இது வந்து லெஃப்ட், இது வந்து நம்மளோட ரைட்டு, இது வந்து நம்மளோட டேட்டா. ஸோ அதுதான் நம்ம வந்து இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு ட்ரவர்ஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம அந்த நோட்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டை டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கொடுத்து உனக்கு சால்வ் பண்ண சொன்னாங்க, ப்ரோக்ராம் இல்லாம சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா அந்த 1 2 3 கான்செப்டையே வந்து கிளீனா யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து நம்ம சொன்ன இல்லையா முன்னாடி அந்த எக்ஸாம்பிள்ல பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கிராஃப் அந்த ட்ரீயை வரைஞ்சுக்கணும். வரைஞ்சிட்டு எங்கெல்லாம் வந்து அந்த லீஃப்ல முடிஞ்சிருக்கோ இன்னொரு எக்ஸ்ட்ரா லீஃப் ரெண்டு நோடு எல்லாத்துக்கும் போடணும். 2 போடணும், 1 போடக்கூடாது. எல்லாத்துக்கும் வந்து 2 நோடு போட்டு முடிக்கணும். முடிச்சிட்டு then we have to draw the line to show the entire path. ஞாபகம் இருக்கு இல்லையா. ஸோ இப்படி போட்டுட்டு we have to draw the line to show the entire path. இந்த லைனை கரெக்டா போட்டுட்டு வந்துருங்க. தென் ஒரு நோடையும் எத்தனாவது டைம் விசிட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக அந்த பாத்ல வரும்பொழுது 1 1 அடுத்தது இங்க வரும்பொழுது it becomes 2, it becomes 3. இது வந்து செகண்ட் டைம் விசிட் பண்றோம் இந்த நோட. ஸோ அந்த மாதிரி நம்பரிங் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு அடுத்தது இந்த கேஸ் ப்ரீ ஆர்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ப்ரீ அப்படின்னா ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ப்ரீனா வந்து பிளஸ் ஏபி கரெக்டா. ஸோ இந்த பிளஸ் எங்க இருக்கோ அந்த ஆப்ரேட்டர் எங்க இருக்கோ அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீ ஆர்டர் அப்படின்னா 1 எதுலலாம் ஃபர்ஸ்ட் வருதோ அதை எடுத்து எழுதுவோம். அதுவே வந்து இப்ப போஸ்ட் ஆர்டர் அப்படின்னா ஏபி பிளஸ். ஸோ இது எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு, இது தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ தேர்ட் எங்கெல்லாம் வந்து இந்த 3 வருதோ இந்த ஆர்டர்லயே பார்த்துட்டு வரணும். 3 வர அந்த பர்டிகுலர் நோட்ஸை வந்து லைனா எழுதிக்கிட்டே வரணும். அதுவே வந்து இன் ஆர்டர் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏ பிளஸ் பி. ஸோ இந்த பிளஸ்ங்கிறது எந்த இடத்துல இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. ஸோ செகண்ட் பொசிஷன்ல எந்த நோட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மீட் பண்றோமோ அந்த நோட்ஸ் ஆர்டர்ல எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா. ஸோ இது ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ரவர்சல்ல வந்து இன் ஆர்டர், ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த டாபிக் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ்ல ஆக்சுவலா அது கிடையாது. ஸோ பிரெத் ஃபர்ஸ்ட் ட்ரவர்சல்ல வந்து லெவல் ஆர்டர் ட்ரவர்சல்னு ஒன்று இருக்கு. அதை வாட் இஸ் அப்படின்னு பார்த்துட்டு தென் வி வில் பி கோயிங் டு ட்ரீ கான்செப்ட் இன் டீடைல். அதாவது ஏவிஎல் ட்ரீ, பி ட்ரீலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ ஏவிஎல் ட்ரீனா என்ன, அந்த நமக்கு தெரியும் அதுல வந்து ஹைட் பார்க்கணும்ல, சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த வீடியோல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த கேஸ் பேலன்ஸ்டா இல்லைன்னா அந்த ஏவிஎல் ட்ரீயை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஐ வில் see to that, I will complete the tree concept. ஆக்சுவலா இதுலயே முடிக்கலாம்னு நினைச்சேன், பட் இந்த வீடியோவே 15 minutes போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரீ கான்செப்டோட தேர்ட் வீடியோ வந்து நான் இதர் நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.